சமீப காலமா சில நண்பர்கள், அதாவது மையத்தினர்களா, நான் கமல் ரசிகர்களா, மையத்தினர்களா இருவரையும் வெவ்வேறு விதமா நான் கவனிச்சிருக்கேன். நம்மவர் திமுகவில் போய் இணைஞ்சிட்டார் அப்படின்னு ஒரு விஷயத்த புரிஞ்சுக்காம, அதாவது அவர் எதுக்காக இந்த விஷயத்த செஞ்சார், அவர் ஒரு மகா கலைஞர், அவருக்கு எதுக்காக இந்த அரசியலுக்குள்ள வரணும், அவர் ஒரு பாதை காமிச்சு நம்மவர்கள் எல்லாம் நம்ம கூட இருக்கிறாங்க, அவங்க நம்மள மாதிரியே வீரியமா செயல்படுவாங்க நம்பினார். ஆனா யாருமே முழு மூச்சா இறங்கி செய்யல. அவர் மெனக்கெட்ட அளவுக்கு அவருடைய பணிகளை விட்டுட்டு சமூகத்துக்காக அரசியல் பணி செய்ய வந்து அவர் எந்த அளவுக்கு மெனக்கெட்டாரோ அந்த அளவுல 10% கூட நான் உட்பட யாருமே செய்யல. ஆனா வந்தவங்க எல்லாரும் இப்ப திமுக போய் மக்கள் நீதி மையத்தை அடகு வச்சுட்டாரு அப்படின்னு இங்கிருந்து வெளியே போறவங்க எல்லாம் ரொம்ப அவரை அவதூறா பேசுறதும் இல்லாம இவங்க என்னமோ ரொம்ப உழைச்சவங்க மாதிரியும், இவங்க என்னமோ நிறைய பாதிச்சு இந்த கட்சிக்காக நிறைய செலவு பண்ணி இழந்துட்டதாகவும் அவங்க பேசிட்டு இருக்காங்க. அது மிகப்பெரிய முட்டாள்தனம். அது யானை தன் தலையிலேயே மண்ணலி போட்டுக்கும். அறிவு சுரக்கிற அந்த ஊற்றை அடைக்கிற மாதிரி அந்த மகா கலைஞனை குறை சொன்னான். ஒரு சமூக பொறுப்பாளியா அவர் அவமதிக்கிறவங்களுக்கு அந்த நிகழ்வுகளே அவங்களுக்கு பாடமா அமையும். இதை நான் சாபமா சொல்லல, முன்னெச்சரிக்கையா சொல்றேன். ரெண்டாவதுங்க, இப்ப இந்த விஜய் மாதிரி ரஜினி மாதிரி அறிக்கையை விட்டுட்டு அவருக்கு நான் பேச தெரியாதா, இல்ல சீமான் மாதிரி மேடையில நல்லா நினைச்சுக்கோங்க, அவர் நினைச்சா ஒவ்வொரு வட்டாரத்திலையும் அந்தந்த வட்டாரத்துக்கு ஏற்ற மாதிரி அவரால் பேச முடியும். மனப்பாடமா ஒப்பிக்க முடியாதா? அவர் எத்தனை இலக்கியங்கள், எத்தனை கவிதைகள் அவர் எழுதினதா, அவர் எப்படி உச்சரிக்கிறாருன்னு உங்களுக்கு எல்லாம் தெரியாதா? அப்புறம் சொல்லிக்கிறாங்க இவங்களுக்கு பேசுறது தெரியல, அவர் பேசுறதே குழப்ப மாதிரி. இப்ப சமீபத்தில் ஒருத்தர் மேனேஜர் லெட்டர் போட்டாருன்னு பாருங்க. ஒருத்தரை விமர்சரிக்கிறதுக்கு அறிவு தேவையில்லைங்க. இந்த வடிவேல் சொன்ன மாதிரி திரும்புற திசையெல்லாம் கன்னிவடி இருந்தாலும் ஒவ்வொரு திசையிலையும் ஒரு சாதனையை விதைச்சிட்டு போயிருக்காரு பாருங்க. அவரை நாம மதிக்கலைனாலும் அவர் எதுக்காக இந்த வேலையை செஞ்சாருங்கிறத நீங்களும் புரிஞ்சுக்கணும். இப்ப விஜய் செஞ்சிட்டு இருக்க வேலை யாருக்கு புண்ணியம், யாருக்கு பிரயோஜனம்? ஒரு மதவாதம் உள்ள வரக்கூடாதுன்னு தனக்கு எது பிடிக்கலையோ இருந்தாலும் மற்ற விதத்துல பார்க்கும்போது, அதாவதுங்க ஒரு வீட்டை கொள்ளையடிக்க வர்றான், இல்ல வீட்டை கொல்லி வைக்க வர்றான், நல்லா புரிஞ்சுக்கோங்க. அப்ப நம்ம தமிழ் மாநிலத்திற்கு எது இப்ப பாதுகாப்பு? அதுக்கப்புறமா நம்ம வீட்டுல இருக்கிற அண்ணன் தம்பி சண்டையை எப்ப வேணா மாத்திக்கலாம். அண்ணன் தம்பி எல்லாம் சேர்ந்துவான், அதான் சொல்லுவான் தம்பி உடையான் படைக்கஞ்சான். அது மாதிரி இப்ப நம்ம திராவிடர்கள் எல்லாம் ஒன்னா இருந்தாதான் இந்த தேசிய மதவாதத்தை கொஞ்சம் நம்ம முன்னெச்சரிக்கையா மாற்ற முடியும்.